ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரத்த சோகையை ஓட ஓட விரட்டுறதுக்கு இந்த 6 பச்சை உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. அது என்னென்ன உணவுகள் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இரத்த சோகை அப்படி இல்லைன்னா இரும்புச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மள பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான பிரச்சனையாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். உடம்பு எப்பயும் டயர்டாக இருக்கிறது, முடி கொத்து கொத்தாக கொட்டுறது, முகம் வெளிரி போகிறது, இது எல்லாமே இந்த இரத்த சோகையோட அறிகுறி தாங்க. இதுக்கு நீங்கள் உடனே மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மாத்திரையை வாங்கி போடுறத விட நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய சில இயற்கையான உணவுகளை வச்சே இதை ரொம்ப ஈஸியாக சரி செய்ய முடியும். அப்படி இரும்பு சத்தை அள்ளி தரக்கூடிய சூப்பரான பச்சை நிற உணவுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், முருங்கைக்கீரை. இரும்புச்சத்து அப்படின்னு சொன்னாலே முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது முருங்கைக்கீரை தான். இது ரொம்பவே மலிவாகவும் ஈஸியாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். வாரத்துக்கு 2 அப்படி இல்லைன்னா 3 முறை முருங்கைக்கீரையை சூப்பு வச்சோ, பொரியல் செஞ்சோ, சாம்பார் செஞ்சோ, இல்லை முருங்கைக்கீரையை நிழல்லையே உலர்த்தி பொடி செஞ்சோ சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவு இருக்குல்ல, அது சாதாரண வேகத்தில் இல்லைங்க, ஜெட்டு வேகத்தில் அதிகரிக்கும். செகண்ட் ஒன், பசலைக்கீரை. கீரை வகைகள்லையே பசலைக்கீரைக்கு எப்பயுமே ஒரு தனி மவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் இரும்பு சத்து மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான பல அத்தியாவசிய விட்டமின்கள் கூட நிறைஞ்சிருக்கு. இதை பருப்பு சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்றதுக்கு சுவைக்கு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. தேர்ட் ஒன், ப்ரொக்கோலி. கொஞ்சம் மாடர்னான காய்கறிகளில் ப்ரொக்கோலியில் இரும்புச்சத்து தாராளமாகவே இருக்குது. இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் விட்டமின் சி சத்தும் அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் சி சத்து இருக்குல்ல, இது உணவில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்தை நம்ம உடம்பு முழுமையாக உறிஞ்சிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஃபோர்த்து ஒன், பச்சை பட்டாணி. குழந்தைகளுக்கு பிடிச்ச காய்கறிகளில் ஒன்றுனா இந்த பச்சை பட்டாணியும் ஒன்று தான். இதில் புரதத்தோடு சேர்த்து இரும்பு சத்தும் கணிசமான அளவிற்கு. குருமா, புலாவ், வெறுமனே இதை வேக வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட ஈவினிங் சாப்பிட்றது உங்கள் உடம்புக்கு தேவையான எனர்ஜியை உடனடியாக தர்றதோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி இரத்த சோகையும் ஓட ஓட விரட்ட உதவியாக இருக்கும். சிக்ஸ்த்து ஒன், கருவேப்பிலை. சாப்பிட்றப்ப நம்ம எல்லாருமே தட்டில் ஓரமாக தூக்கி போடுறோம்ல, அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் கருவேப்பிலை. ஆனால் நிஜத்தில் இதில் இரும்பு சத்தோட தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம். இதை அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க நிழலில் காய வச்சு பொடியாக்கி சாதத்தில் கலந்து நெய் விட்டு சாப்பிட்லாம். இது இரத்த சோகையை விரட்டுறதோட முடி வளர்ச்சியையும் அதிகரிக்கும். சிக்ஸ்த்து ஒன், புதினா. பிரியாணிக்கும் சட்னிக்கும் வாசனையை தரக்கூடிய புதினால நிறைய இரும்புச்சத்து ஒளிஞ்சிருக்கு. புதினாவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது செரிமான பிரச்சனைகளை சரி செய்கிறதோட ரத்தத்தை சுத்திகரித்து உடம்புக்கு நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கும். நம்மளோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம தினமும் சாப்பிட்ற தட்டில் தான் இருக்கு. விலை உயர்ந்த சத்து மாத்திரைகளை நம்புறதை விட இயற்கையாக கிடைக்கும்ல அந்த பச்சை நிற காய்கறிகள், கீரைகளை உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இரும்பு சத்து அப்படிங்கிறது உடம்புல சரியாக சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்ற உணவோட கொஞ்சம் லெமன் ஜூஸ் மாதிரியான விட்டமின் சி நிறைந்த பொருட்களையும் நீங்கள் சேர்த்துக்கிறது அவசியமாக இருக்குது. இந்த வீடியோவில் இரும்பு சத்து தரக்கூடிய, அதாவது இரத்த சோகையை ஓட ஓட விரட்டக்கூடிய, ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய 6 பச்சை இலை உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.